Hi friends, welcome back to Janani Aari Creation channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது AARI classes videos தான். எஸ் buttonhole stitch. இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த buttonhole stitch வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மேக்ஸिमम filling stitchல கூட யூஸ் பண்ணலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த buttonhole stitch வந்து நம்ம ஃபர்ஸ்ட் zari threadல எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் silk threadல எப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். சோ நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து ஒரு சின்னதா பேக்ல நம்ம லாக் ஸ்டிட்ச் போடுவோம். லாக் ஸ்டிட்ச்னா உங்களுக்கு தெரியும், சின்ன செயின் ஸ்டிட்ச் தான் அது. அது போட்டுட்டு நம்ம செகண்ட் லைன்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த நீடில் நம்ம அப்படியே திருப்பி அந்த த்ரெட் அப்படியே கொண்டு வந்து கீழே லாக் ஸ்டிட்ச் போடணும். நல்லா பாருங்க, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த லாக் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு ரைட் சைடு ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லைனில் செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு அந்த நீடில் திருப்பி அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து, அதாவது இழுத்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து நம்ம லாக் ஸ்டிட்ச் கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த buttonhole stitch வந்து நம்ம நிறைய bridal blouseஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டிசைன்ஸ்க்குலாம் நான் எப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எப்படிங்கிறத அந்த நீடில் மூமெண்ட்டை நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் அந்த அடுத்த செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம அந்த நீடில்குள்ளேயே த்ரெட்டை கொண்டு வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரைட் சைடு நம்ம சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். அந்த நீடில் திருப்பி அப்படியே நம்ம அந்த நீடில் கொண்டு வரணும். அந்த த்ரெட்டை கொண்டு வந்து அது கீழே சின்ன கேப்பில் தான் நம்ம லாக் ஸ்டிச் போடணும். ரொம்ப லென்த்தியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே மாதிரி பக்கத்தில் போடணும். இந்த மாதிரி சேம் மெத்தடு தான் நம்ம அந்த த்ரெட்டை வந்து நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்து லாக் பண்ணணும். அதுதான் இந்த buttonhole ஸ்டிச்சுக்கே வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து எதுக்குன்னா நல்லா நீடில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அந்த உங்களுக்கு த்ரெட்டில் உங்களுக்கு அப்படி ஃப்ளெக்சிபிள் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நீடில் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஒரு 5 days பண்ணுற ஒர்க் வந்து நீங்கள் 3 days 4 days கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த நீடில் நிறைய ஃப்ளெக்சிபிள் ஆக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ப்ரைடல் ப்ளவுசஸ் கூட நீங்கள் சீக்கிரம் முடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச் உடனே ஒன் டே ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட் டே அடுத்த ஸ்டிச் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைடல் ப்ளவுசஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த நீடில் ஃப்ளெக்சிபிள் இருக்கனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஸ்பீடப்பாக வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அண்ட் ப்ளவுஸஸும் சீக்கிரம் முடிச்சிடலாம். buttonhole ஸ்டிச் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து நம்ம பேசிக் ஆரி பிகினர்ஸ்க்கு வந்து ஜரி த்ரெட்டில் ஓரளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வந்துடும். சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க வெறும் ஜரி த்ரெட்லேயே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போயிடுவாங்க. மேக்ஸிமம் அப்படி பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நீங்கள் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும் போது. ஸோ நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே ஜரியில் பண்ணிட்டீங்கன்னா சில்க் த்ரெட்லேயே அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அடுத்த ஸ்டிச் போகாதீங்க. ஸோ இப்போ ஜரியில் நம்ம buttonhole ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது லைக் ஒரு கோம் ஷேப் மாதிரி இருக்குது. இப்போ சில்க் த்ரெட்டும் அதே மெத்தட் தான், பட் வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இன் எவ்ரி ஸ்டிச்சஸ் இன் சில்க் த்ரெட் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக்லாக் செயின் ஸ்டிச், திருப்பி அந்த த்ரெட்டை நம்ம அப்படியே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் அண்ட் அகெயின் ஒரு ரைட்டில் ஒரு செயின் ஸ்டிச். இப்படி தான் நம்ம வந்து 2 ஸ்டாண்ட் டபுள் ஸ்டாண்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். எல்லா ஸ்டிச்சஸுமே ஜரியில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலைன்னா கூட பரவாயில்ல, சில்க் த்ரெட்டில் எல்லா பேசிக் ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல்லையே ஆரி ஒர்க் ஃப்ரம் த பிகினிங், இப்போ எனக்கு ஆரி எம்ப்ராய்டரி பற்றியே தெரியல, நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு நியூவாக வந்திருக்கேன் அப்படின்னா கூட நம்ம சேனலில் எப்படி நம்ம ஆரி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் 1லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆரி பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஜனனி ஆரி கிரியேஷன். அந்த சேனலில் அந்த பேஜில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா
உங்களோட டவுட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஆரி ஒர்க்கு ஒரு பேசிக் ரூல் என்னென்னா நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்க தான் ஆரி ஒர்க் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். ஸோ அதனால் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம சில்க் த்ரெட்லேயும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி நம்ம பார்டர் கொடுத்துடணும். நம்ம லாக் ஸ்டிச்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த சைடு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸில் சேம் ஜரிலே அதே மாதிரி போடணும். சில்க் த்ரெட்லேயே அதே மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு நீட் லுக்கில் வரும். இது என்னென்ன ஷேப்பில் யூஸ் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.